Hi, hello friends, welcome to my channel. This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Google Play Store and App Store. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம விண்டோஸ் 11 ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் எதை ரெக்கார்ட் பண்ணணுமோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் க்ரோம் ப்ரௌசரில் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இதில் ஒன்று நான் சர்ச் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதுலேருந்து நான் ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம கீபோர்டில் ஃபஸ்ட்டு விண்டோஸ் லோகோ கீ +G இது ரெண்டுத்தையும் நம்ம ஒரே டைத்தில் ப்ரெஸ் பண்ணணும். இப்போ இது ரெண்டுத்தையும் ஒரே டைத்தில் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா கேம் கேப்சரிங்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இப்போ அதில் அந்த தேர்டாக உள்ள அந்த சர்க்கிள் மாதிரி உள்ள சிம்பிள் தான் ஸ்டார்ட் ரெக்கார்டிங். அதை கிளிக் பண்ணோம்னா ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கிறப்ப நமக்கு ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த மைக்கை டர்ன் ஆன் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே ரெக்கார்ட் பண்ணலாம். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுக்கலாம். அதுக்கு இந்த ஃபஸ்ட்டு உள்ளதை கிளிக் பண்ணி நம்ம ஸ்க்ரீன்ஷாட் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெக்கார்டிங் ஃபீச்சர்ஸ்க்கான கீபோர்ட் ஷார்ட்கட் கீ அந்த சிம்பிள் மேலே வச்சாலே நமக்கு காமிக்கும். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணியும் நம்ம ரெக்கார்டிங் பண்ணலாம். இப்போ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோம் அப்படின்னா இப்போ நமக்கு ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா அதை ஒரு தடவை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆகிட்டு அது கீழே சேவ் ஆயிரும். ஸோ நம்ம அந்த ஃபைலை போய்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ரெக்கார்டிங் அங்கே இருக்கும். இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் போய். இப்போ ஸ்டார்ட் ரெக்கார்டிங் நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ கர்சரை வெளில வச்சுட்டு ஒரு தடவை கிளிக் பண்ணோன்னா இந்த டயலாக் பாக்ஸ் டிஸப்பியர் ஆகிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஏதாவது ஒன்று செஞ்சு காமிக்கிறேன். ஸோ ஏதாவது சர்ச் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸுக்கு ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபீச்சர்ஸ் கேம் ரெக்கார்டிங்காக உள்ளது. பட் நம்ம எதுவும் டுட்டோரியல் எதுவும் பண்ணுறோம் அப்போ நமக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் தேவைன்னா நம்ம அதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெக்கார்ட் பண்ணது போதும் அப்படின்னா இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த ஸ்கொயர் மாதிரி உள்ளதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே அது எந்த லொக்கேஷனில் சேவ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு ஷோ ஆகும். ஸோ அதில் போய்ட்டு நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீனை மினிமைஸ் பண்ணிடலாம். இப்போ ஃபைல் எக்ஸ்ப்ளோரரை கிளிக் பண்ணிக்கலாம். அதில் வீடியோஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் கேப்சரிங்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ அதில் தான் நம்ம ரெக்கார்ட் பண்ண அந்த வீடியோஸ் எல்லாம் இருக்கும். இப்போ இதில் நம்ம ரீசெண்டாக ரெக்கார்ட் பண்ணது ஃபஸ்ட்டு இருக்கணும் அப்படின்னா ஷார்ட்டில் போய்ட்டு மோர் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணி அதில் டேட் கிரியேட்டடை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ரீசெண்டாக சேவ் பண்ண அந்த வீடியோ ஃபஸ்ட்டு ஷோ ஆகும். ஸோ அதை ஓப்பன் பண்ணி நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ இதான் நாம் ரெக்கார்ட் பண்ண அந்த வீடியோ. இப்போ இதை பெருசாக்கி பார்க்கலாம். ஸோ இப்போ நாம் 2 மினிட்ஸ் ரெக்கார்ட் பண்ணது இதில் ஃபுல்லாக இருக்குது. நான் ஆடியோ இல்லாமல் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு ஆடியோவோட ரெக்கார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுவும் சேர்த்து இதில் ப்ளே ஆகும். இப்போ இந்த மாதிரி தான் விண்டோஸ் 11 ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணணும். இதையே நம்ம கீபோர்ட் ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணியும் பண்ணலாம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கீபோர்டில் ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு விண்டோஸ் லோகோ கீ +Alt +R இது 3தையும் நம்ம ஒரே டைத்தில் ப்ரெஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள் ஸ்க்ரீனில் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ரெக்கார்டிங்கோட நமக்கு ஆடியோவும் வேணும் அப்படின்னா கீபோர்டில் அதுக்கு ஷார்ட்கட் கீ விண்டோஸ் லோகோ கீ +Alt +M இது 3தையும் ஒரே டைத்தில் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு மைக்கும் ஆன் ஆகிடும். ஸோ நம்ம எதையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே நம்ம ரெக்கார்ட் பண்ணிடலாம். இப்போ ரெக்கார்ட் பண்ணுறத ஸ்டாப் பண்ணுறதுக்கு அதே தான் நம்ம ப்ரெஸ் பண்ணணும். விண்டோஸ் லோகோ கீ +Alt +R இதை ப்ரெஸ் பண்ணாலே நமக்கு ஸ்டாப் ஆகி எந்த லொக்கேஷனில் சேவ் ஆகிருக்குன்னு கீழே ஷோ ஆகும். அதில் போய்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இந்த ரெக்கார்டிங் ஃபீச்சர்ஸில் செட்டிங்ஸில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சர்ச்சில் செட்டிங்ஸ்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். இப்போ இந்த செட்டிங்ஸ் ஆப்பை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அதில் உள்ள கேமிங்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அதில் செகண்ட் உள்ள கேப்சர்ஸை கிளிக் பண்ணணும். இப்போ இதில் ரெக்கார்டிங் ப்ரிஃபரன்சஸில் உங்களுக்கு ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் செட்டிங்ஸில் சேஞ்ச் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு உள்ளதில் இந்த ரெக்கார்ட் தி லாஸ்ட்டோட ஹவர்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறனா பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக 30 செகண்ட்ஸ் இருக்குது. இதை நம்ம அப் டு 10 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம சேஞ்ச் பண்ணி வைக்கிறோன்னா வச்சுக்கலாம்.
அதே மாதிரி மேக்ஸிமம் ரெக்கார்டிங் லென்த் வந்து நான் வந்து 2 ஹவர்ஸ் வச்சுருக்கேன். இதையும் வந்து நம்ம 4 ஹவர்ஸ் வரைக்கும் சேஞ்ச் பண்ணுறோன்னா பண்ணிக்கலாம். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா வீடியோவோட குவாலிட்டி, அதே மாதிரி வீடியோ ஃப்ரேம் ரேட்டு, இந்த ஃபீச்சர்ஸும் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்கலாம். நான் வந்து டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அதையே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்க்கு கேப்சர்ஸில் செட்டிங்ஸ் எதுவும் சேஞ்ச் பண்ணணும்னா பண்ணிக்கலாம்.